எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தளபதி ஃபேன்ஸுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல பொங்கலாகவே இருக்காது. சரிங்களா, தளபதி ஃபேன்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படம் வரல. சரிங்களா, 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ வரைக்கும் போஸ்ட்பான் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த டேட்னே சொல்லலை. ஏன்னா பார்த்திங்கன்னா உனக்கு இஷ்யூவே கம்ப்ளீட்டாக சரியாக ஆகலை. சரிங்களா, இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி இன்றைக்கி பொங்கல் எல்லாருமே கொண்டாடி இருப்பீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டு தீர்ப்புக்காக பார்த்திங்கன்னா நம்ம தளபதி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வெயிட் பண்ணி இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா கோர்ட்டு தீர்ப்பும் பார்த்திங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தள்ளுபடி பண்ணி பார்த்திங்கன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா அடுத்த இயரிங் 20ஆம் தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா, 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன விஷயம்னு தெரிய வரும். சரிங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா தளபதி ஃபேன்ஸ்க்கு ஏன் நல்ல பொங்கல் இல்லை சொன்னேன்னா, தளபதினா எப்பயுமே பார்த்திங்கன்னா போக்கிரி படம் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, ரொம்ப பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா இதேமாதிரி பொங்கல் ரிலீஸ் தான் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு என்ன படம்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் தளபதி பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா வாரிசு கூட பொங்கலுக்கு தான் வந்தது. சரிங்களா, செம்மையாக கொண்டாடினாங்க. துணிவு வாரிசு சரிங்களா, செம்ம கிளாஷாக இருந்தது. ஒரு நல்ல இதுவாக இருந்தது. ஆனால் இப்போ நடக்கிறது பார்த்திங்கன்னா பராசக்தி பொங்கல். சரிங்களா, பராசக்தி பொங்கலாகவே இருக்குது. சரிங்களா, எதனாலனா இப்போ தளபதி படம் வரல. தளபதி படம் வர்றதால இது பராசக்தி பொங்கல். சரிங்களா, சிவகார்த்திகேயன் பொங்கல் அப்படின்னு இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் நம்ம நினச்சாலே கஷ்டமாக தான் இருக்குது. சரிங்களா, பராசக்தி போய் பார்த்தீங்க எப்படி இருக்குது சரிங்களா, கமெண்ட்டில் போடுங்க. சரிங்களா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா தளபதி படம் வரல. கண்டிப்பாக தளபதி படம் வந்திருந்ததுன்னா இந்த படம்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். சரிங்களா, கண்டிப்பாக. ஏன்னா தளபதி வந்தாலே இப்போ லாஸ்ட்டு வர வராரு. ஒன் லாஸ்ட் டைம் இது தளபதிக்கு. சரிங்களா, இப்போது பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்ததால் இந்த ஃபேஸ் பண்ணிவிட்டு இப்போ இருக்கார். சரிங்களா, இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, ஆக்டர்ஸ் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த இஷ்யூக்கு. சரிங்களா, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. கார்த்தி சரிங்களா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பொலிட்டீஷியன் யார் கேட்டிங்கன்னா ராகுல் காந்தி பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா தளபதிக்காக ஒரு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. ஜனநாயகன் படம் பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க, அது நம்ம தமிழரே நம்ம தமிழர்களே நம்மளை பிளாக் பண்ணுற மாதிரி அர்த்தம், தமிழர்களே வேணான்னு நீங்கள் சொல்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. நீங்கள் பார்க்குறங்க போட்டிருக்கேன். ஸ்டேட் இஷ்யூவாக இருந்தது. சரி, தமிழ்நாட்டில் மட்டும் தான் பிரச்சனை அப்படி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இது நேஷ்னல் இஷ்யூ ஆகிருக்கு. சரிங்களா, வெயிட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா, இதுக்கு கரெக்டான தீர்ப்பு வரும். 26ஆம் தேதி வந்ததுன்னா படம் செம்மையாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி தான் பார்த்திங்கன்னா குடியரசு தினம். சரிங்க, இந்திய குடியரசு தினம். சரிங்களா, அன்றைக்கி பார்த்திங்கன்னா படம் வந்ததுன்னா செம்மையாக இருக்கும். சரிங்களா, தளபதியை எதிர்க்கிங்க. சரிங்களா, குடியரசு தினம் அன்றைக்கே நாங்கள் தளபதியை வரோம். சரிங்களா, தளபதி வராரு கெத்தாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா பார்த்திங்கன்னா எலெக்ஷனுமே வருது. சரிங்களா, இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பொலிட்டிக்கல் ரீதியாக தான் இருக்குது படத்தில். சரிங்களா, இதனால தான் இந்த பிரச்சனையே வந்து இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ மத ரீதியான இதுவை காட்டுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அந்த பெரிய இராணுவ வேறு படைகளோட சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் பிளாக் பண்ணணும், 50+ கட் பண்ணணும். சரிங்களா, அது மியூட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் எப்போ தெரிய வரும்னா இந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா அப்போ பார்த்திங்கன்னா டைமிங் சொல்லுவாங்க. சரிங்களா, கண்டிப்பாக டைமிங் கம்மியாக போகுது. நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். சரிங்களா, எல்லோரும் வெயிட் பண்ணுவோம். தளபதி படம் வருதோ அதான் நம்மளுக்கு தளபதி பொங்கல். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, எல்லா தேட்டர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த தளபதியோட அந்த போஸ்டர்லாம் அடிச்சிருந்தாங்க. அது எல்லாமே எடுக்காமல் தான் இருக்காங்க. சரிங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். 20ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். சரிங்களா, இது எதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன்னா எல்லாமே உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான். சரிங்களா, இந்த விஷயம்லாம் நடக்குது. சரிங்களா, எல்லாருமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா, தளபதியை பார்த்திங்கன்னா இப்போ சிபிஐ விசாரணை கூட எடுத்துன்னு போனாங்க. டெல்லிக்கு வந்தார். சரிங்க, டெல்லிக்கு போயிட்டு 6 ஹவர் பார்த்திங்கன்னா அவருக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அவர் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே டக்குன்னு ஆன்சர் பண்ணியிருக்காரு. சரிங்களா, எல்லாமே இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை சரிங்க 2 பிரச்சனையுமே இதே டைமில் வருது. சரிங்களா, டிவிகே கட்சிக்குமே பிரச்சனை. அப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட லாஸ்ட்டு படம் ஜனநாயகன் படத்துக்கும் பிரச்சனை. சரிங்களா, 500 கோடி போட்டு படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு பிரச்சனை கொடுப்பாங்கன்னு தெரியவே இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கே நடந்திருக்கு. சரிங்களா, எம்ஜிஆருக்கு பார்த்திங்கன்னா அவரோட உலகம் சுத்தும் வாலிபர் படத்துக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாங்க. சரிங்களா, இந்த பிரச்சனை என்னென்னலாம் கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா நம்ம
நம்மளுக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை கொடுத்தாங்களாம் படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா. இதெல்லாம் நல்லா பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க கஷ்டப்பட்டு. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷமே பார்த்திங்கன்னா அவசியமானார். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நடக்குது சரிங்களா. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த 2026 யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கடும் போட்டி இருக்க போகுது. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க சரிங்க. நம்ம இவங்க சப்போர்ட் தான் பண்ணுறாங்க சரிங்களா. திமுக அவங்களாம் சப்போர்ட் தான் பண்ணுறாங்க தளபதிக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பிரச்சனை கொடுக்குறாங்க. ஆனாலும் தளபதி என்ன சொல்லியிருக்காரு, 2 பேருக்கு தான் போட்டின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா. அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் சந்திப்போம். லோகேஷ் பாய் கைஸ். நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஃபீல் தான் இருக்கா சரிங்களா. ஜனநாயகன் படம் வரல, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். லோகேஷ் பாய் கைஸ். நல்ல திருப்பு வரும், வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. பாய் கைஸ்.